ஆத்மா வணக்கம். நம்ம இறந்த அப்புறம் சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். நம்மளை சுத்தி உள்ளவங்க இந்த விஷயத்தை தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு யோகி சமாதி நிலை அடைஞ்சு அந்த பிரம்மத்தை உணர்ந்து திருப்பி பூமி கிட்ட வந்து நம்ம கிட்ட மேல இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதே மாதிரி ஒரு விஷயம்தான் நடந்திருக்குங்க. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். யாரு சொன்னதுன்னு கேக்குறீங்களா? பரமஹம்ச யோகானந்தருக்கு யுக்தேஸ்வர் சொன்ன விஷயம். ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகில 43வது அத்தியாயம் படிச்சு பாருங்க. இந்த விஷயம் எல்லாம் விளக்கி இருக்கும். சோ ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க. பரமஹம்ச யோகானந்தர் ஒரு தனி அறையில மும்பைல உக்காந்துட்டு இருக்காரு. இவர் கண் முன்னாடி ஒரு பெரிய ஒளி பிழம்பு வருது. அப்படியே சுத்தி ஒரு பெரிய ஒளி வருது. அதுல கிருஷ்ண பகவான் காட்சி அளிக்கிறாரு. கிருஷ்ண பகவான் உடனே காட்சி அழிஞ்சிட்டு மறைஞ்சிடுறாரு. எந்த ஒரு விஷயம் அவருக்கு வந்து சொல்லல. உடனே இவருக்கு குழப்பம் ஆயிடுது. பரமஹம்ச யோகானந்தருக்கு கிருஷ்ண பகவான் வந்தாரு, எந்த ஒரு விஷயம் சொல்லாம மறைஞ்சிட்டாரேன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா குழம்பிட்டு இருக்காரு. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு ஒரு தனி அறையில உக்காந்துட்டு இருக்காருங்க. அதே மாதிரி ஒளி, பேரொளி, அதை விட ஒரு பெரிய ஒளி இவரு கண் முன்னாடி வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா யுக்தேஸ்வர் அவருடைய குரு ரத்தமும் சதையோட வந்து நிக்கிறாரு. குருவே குருவேன்னு போயிட்டு அவர் அணைச்சு பிடிச்சுக்கிறாரு. அவரை விட்டு விலகவே இல்லை. இவருக்கு ஒரு பேர் ஆனந்தம். அவர்கிட்ட கேக்குறாரு, குருவே ஏன் என்னை விட்டு போனீங்க, ஏன் என்னை விட்டு போனீங்கன்னு. நான் எங்க உன்னை விட்டு போனேன்? நான் உன் கூட தான் இருக்கேன். நான் மிக உயர்ந்த லோகமான சீரண்ய லோகத்துல இருந்து வரேன். அங்க என்னுடைய வேலையை ஸ்தூல உடல்ல இருக்கிறவங்க கர்ம வினைய எப்படி எல்லாம் கடிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு சில பேரை வழிமுறைப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் சூட்சம உலகத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்குங்க. சூட்சம உலகம் எப்படி இருக்கும், அங்க என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. பரமஹம்ச யோகானந்தர் யுக்தேஸ்வர் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. சூட்சம உலகன்றது இந்த பூமியில என்னென்ன இருக்கோ, மரம் செடி கொடி இந்த மாதிரி கடல் ஏரி இது எல்லாம் இருக்கு. ஆனா இதால நமக்கு எந்த பாதிப்பும் வராது. மழை பொழியும், ஆனா எந்த பாதிப்பும் வராது. அங்க வந்து யாருக்கும் குளிரோ ஒரு வித பயமோ ஏற்படாது. யாருக்கும் குளிர் எதுவும் பாதிக்காது, மழையும் அவங்களை எதுவும் பாதிக்காது. அது பாட்டு அது இருக்கும். அவங்க கர்ம வினைக்கு ஏற்றாற் போல் ஒவ்வொரு சூட்சம உலகம் இருக்கும். கர்ம வினை ரொம்ப அதிக கர்மம் பண்ணியிருந்தானா ஒரு இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும். அவனால சுதந்திரமா சுத்த முடியாது. கர்ம வினை கம்மியோட இருக்கிறவங்க, அதாவது வாழும் பொழுது நல்ல விஷயங்கள் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்க சுதந்திரமா எங்க வேணாலும் போகலாம். அவங்க இன்னொரு விஷயம் கேக்குறாரு, பாக்குறது எப்படி கண் வழியா பார்ப்பாங்களா, வாய் வழியா பேசுவாங்களான்னு கேக்குறாரு. பாக்குறது இது 2 கண்களும் இந்த 2 கண் வழியா பார்க்க மாட்டாங்க. நெற்றி கண் வழியா தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அதே மாதிரி கேட்கும் திறன், காதுக்கு மட்டும் அவங்களுக்கு கேட்கும் திறன் கிடையாது. உடல்ல இருக்கிற அனைத்து பாகங்களும் அவங்க கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பறவைகள் விலங்குகள் எது ஆகட்டும், அது எந்த மாதிரி உருவத்தவனாலும் எடுக்க முடியும். அது ஒரு ஒரு பறவைகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு ஒவ்வொரு வருஷங்கள் இருக்கும். இப்போ நம்ம ஒரு வருஷன்றது, இப்ப நம்ம பௌதிக விஷயங்கள் இந்த உலக விஷயங்கள்ல ஒரு வருஷன்றது ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு நமக்கு 5 வருஷம் போறது அங்க அவங்களுக்கு 5 நிமிஷம் கழிக்கிற மாதிரிதான். இதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா, அவங்க பிரசன்ட்ல வாழ்றாங்க. இப்போ ஒரு திருவிழா நடந்தாலோ இல்ல ஒரு மேரேஜ் லைஃப் நடந்தாலோ நம்ம அலங்காரப்படுத்திப்போம். அதாவது புது ட்ரெஸ் போட்டுப்போம், மேக்கப் பண்ணிப்போம். இதே மாதிரி அந்த சூட்சம உலகத்துல அவங்க முக வடிவ அவங்க அழகா மாத்திக்க முடியுங்க. எந்த உடலோட இப்ப நம்ம இறக்குறோமோ, இப்ப இந்த மனித உடம்பு இதே உருவத்தோட இப்போ நம்ம இறந்து போறோம்னா, இப்போ ஒரு விலங்கு இறந்து போகுதுன்னா அதே மாதிரி உருவத்தோட தான் அந்த சூட்சம உலகத்துல அவங்களுக்கு இந்த ஒரு உருவம் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாம இறந்து போன நம்மளுடைய சொந்தக்காரங்களாகட்டும், அப்பா அம்மா ஆகட்டும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யார வேணாலும் அந்த சூட்சம உலகத்துல நம்ம சந்திக்க முடியுங்க. சந்திச்சு பேசவும் முடியும். அது ஒரு எப்பயாவது ரொம்ப ரேரா இந்த மாதிரி பண்ண முடியும்னு சொல்றாரு யுக்தேஸ்வர். இப்போ இந்த பூலோகம் இருக்கு பாத்தீங்களா, இதை விட 1000 மடங்கு பெரியது சூட்சம உலகம். அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது மின்னல் விட வேகமா
போயிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. இப்போ அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன், இவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம ஏதோ இறந்து போயிட்டா நம்ம போயிடுவோம், நமக்கு ஏதோ அப்படியே நம்ம எல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இவ்வளோ அந்த ஒரு அவர் சொல்லும் போது அதை உணர்ந்து அந்த ஒரு ஆத்ம திருப்தியோட சொல்றாருங்க. பாருங்க, இதெல்லாம் பரமஹம்ச யோகானந்தர் பயங்கரமா கேட்டுட்டு இருக்காரு. நான் மிக உயர்ந்த ஹீரண்ய லோகத்துக்கு திருப்பி போயிட்டேன்னா உன்னை வந்து பார்க்க முடியாது, அதுக்காக தான் நான் உன்னை வந்து கடைசியா பார்க்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல இருந்து நம்ம சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதோட நம்ம முடியல, இப்போ நம்ம வாழ்ற பூமியே மிதந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ பாருங்க, இது சூட்சம உலகத்துல எவ்வளவு உயிரினங்கள் வாய்ந்து, அங்க சிறு தெய்வம் கூட இருக்குன்னு சொல்றாங்க. சிறு தெய்வமும் இருக்கு. அதான் சொல்லிட்டேன், இந்த பூமியில என்னென்னலாம் இருக்கோ அந்த சூட்சம உலகத்துல இருக்கு. ஆனா அவங்கள எதுவும் பாதிக்காது. அங்க எல்லாரும் ஒற்றுமையோட இருப்பாங்க. இப்போ இந்த உலகத்துலதான், இந்த பூமியில தான் எல்லாரும் இவனை அடிக்கணும், இவனை கொல்லணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அங்க எல்லாரும் ஒற்றுமையோட இருக்காங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு. அது வந்து அவங்க மறுபிறப்பு எப்படி எடுக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பறவை இருக்கு, ஒரு மனிதன் இருக்கான். இப்போ அதிகமா ரொம்ப கர்மவினை பண்ணலன்னா அவன் எல்லா இடத்துலயும் சுதந்திரமா சுத்த முடியும்னு சொல்லிட்டேன். அவன் கர்மவினை கம்மியா இருந்ததுன்னா ஒரு சிலவங்க வந்து வழி நடத்துவாங்க. நீ உனக்கு ஸ்தூல உடல் தரேன், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு அதுக்கு அந்த ஒரு இது பண்ணி அவங்க அமுச்சு விடுவாங்க. ரொம்ப கர்மம் பண்ணினவன் ரொம்ப பல வருடங்கள், 500 வருடம் ஆகட்டும், 1000 வருடங்கள் ஆகட்டும், ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த ஒரு ஆத்மா சுத்திட்டு கடைசியில வேற ஏதாவது ஒரு உருவத்தோட, மனித உடம்பு கிடைக்காது, வேற ஏதாவது ஒரு உருவத்தோட இந்த பூமிக்கு வந்து சேர்றாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது. இதை விட பெரிய வாழ்க்கை ஒண்ணு இருக்கு. அந்த முக்தி நிலையை அடையணும். முக்தி நிலையை அடைஞ்சவங்களும் இந்த பூமிக்கு திரும்ப வராங்க. இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா அவங்க திரும்பி வருவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாருங்க. நீங்க வாழும்பொழுது 2 விஷயம் தான் பண்ணணும். ஒண்ணு, பிற உயிர்களை தீங்கு விளைவிக்காம இருங்க. இன்னொரு விஷயம், உங்களால முடிஞ்ச நல்லது பண்ணுங்க, இறை சிந்தனையில இருங்க. இது பண்ணாலே நீங்க உங்க உடல்ல இருந்து உயிர் போகும்போது, அந்த சூட்சம உலகத்துக்கு போகும்போது நீங்களும் சுதந்திரமா இருக்கலாம். குருமார்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும், கடவுளுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயத்த மட்டும்தான் நீங்க புரிஞ்சுக்கணுங்க, வேற எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.